ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினிக்கு வந்த நிலமை மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஏன்னா கல்யாண பொண்ணுக்கே வந்துட்டு தெரியாமல் கல்யாணம் நடக்க போகிற ஒரே நாடகம் இந்த நாடகமாக தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் தெரியாமல் நடந்துடுச்சு, ரெண்டாவது கல்யாணத்தையாச்சும் சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம நந்தினிக்கு சொல்லவே இல்லை. இது தெரிய வரும்போது நம்ம நந்தினி வந்து மனசளவில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதனால் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே ப்ராப்பராக வந்துட்டு போயிட்டாங்க. எப்படியோ ஒரு வேலையை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சேர்ற வரைக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் போயிடுறாங்க. நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் சூர்யா சார் ஃபோட்டோ எங்கள் ஃபோட்டோ மட்டும் இருக்கேன், உங்கள் ஃபோட்டோலாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அருணாச்சல ஐயா கிட்ட போய் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. என்ன ஐயா, எங்கள் 2 பேர் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது, வேறு ஃபோட்டோஸ்லாம் யாருமே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறேம்மா நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா எனக்கு எதுவும் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல. போயிட்டு சூர்யா சார் கிட்ட போய் கேட்குறாங்க நம்ம நந்தினி. சூர்யா சார் நீங்களாச்சும் சொல்லுங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது சூர்யா சார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை நந்தினி, அந்த இதுக்கு தான், சொத்துக்காக தான் இங்கே நம்ம வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சமாளித்தாலும், இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அருணாச்சலையா ஒரு கட்டத்துக்கு மேலே, ஆமாம்மா நாங்கள் வந்து பொய் சொல்லி தான் உன்னை கூப்பிட்ருந்தோம், உனக்கும் சூர்யாவுக்கும் இப்போ கல்யாணம் ஆகி ரிஜிஸ்டர் பண்ணலான்னு தான் இங்கே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னை இப்படி ஏமாத்துறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, ஏன் என்னை நீங்கள் கூட ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம நந்தினி. இல்லைம்மா சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும், அதனால தான் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு, எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்குவாதத்தில் நம்ம நந்தினி ஈடுபட்டு இருக்கும்போதே அங்கே வந்து அந்த அர்ச்சனா வந்து எப்படி தான் அந்த இடத்துக்கு வர்றான்னு தெரில. ஏதோ ஒரு வேலையாக வரும்போது இவங்க எல்லோரும் நிற்கிறத பார்த்து அப்படியே வந்து காரை நிப்பாட்டி, எதுக்கடா இந்த குடும்பமே இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரை விசாரிக்கும் போது இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நம்ம அர்ச்சனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே சுந்தரவல்லிக்கு ஃபோன் போட்டு, சுந்தரவல்லி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், ஒரு வாட்டி பண்ண தப்ப நீ மறுபடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா பயங்கரமாக டைலாக் கூட நம்ம சுந்தரவல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன உண்மையை ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்ல, என்ன உண்மையும் சொல்லவா, உன் பையனுக்கும் மருமகளுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வச்சுட்டு நீ எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ சொல்கிறது எனக்கு புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்றாங்க. அர்ச்சனா இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம். நம்ம சுந்தரவல்லிக்கு சமக்கவும் வந்துடுது. என்னது இது இப்படி நடந்திருக்கு, இதுக்கு மேலே நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க நம்ம சுந்தரவல்லி. ஏற்கனவே நம்ம நந்தினி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது கரெக்டாக சுந்தரவல்லி நந்தினியை பார்த்து ஒரு அரைகிறாங்க பாருங்க. ஏன்னா நம்ம நந்தினி தப்பே பண்ணலை, பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சுங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி அருணாச்சலையா ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.